நம்ம 20ஆம் தேதி கெஸ்ஸிங்கில ஏ போர்டு 0ன்ற நம்பர் ஸ்ட்ராங்கா எடுத்தோம். 2வது சி போர்டு 7ன்ற நம்பர் எடுத்தோம். 2மே வரல. ஆனா இருந்தாலுமே நமக்கு மறுபடியும் 0ன்ற நம்பரு வரும்போது ஏசில 071 ப்ளே பண்ணுங்க. 2வது நம்ம ஆல் போர்டில 4ன்ற நம்பர் எடுத்தோம். எல்லா இடத்துலயுமே 4ன்ற நம்பர செட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா 9 அப்படின்னு வந்துருச்சு. ஆனா உள் நம்பர்ல பாருங்க, அங்கேயுமே 4ன்ற நம்பர் தான் எடுத்தோம். ஸோ அந்த 4ன்ற நம்பர் கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. இந்த 50 1 4ன்ற நம்பர் கரெக்ட்டா வந்துச்சு. அதே மாரி சி போர்டில 4க்குமே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 4 அதுக்கு ஆப்போசிட் 9ம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இங்க பாருங்க 74 இங்க ஒரு 74 இந்த 7க்கு இங்க 1 அப்படின்னு வைக்கும்போது, அதாவது 7ன்ற நம்பருக்கு 1 அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 4ன்ற நம்பருக்கு 6 வரணும். இல்லன்னா, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இங்க 9 அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சி போர்டில 9க்குமே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுபடி நமக்கு இங்க 4, இங்க 9 அது மட்டும் தான் பாஸ் ஆச்சு. ஒரு நம்பர் ஆப்போசிட் போயிடுச்சு. ஸோ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனாலுமே எனக்கு வந்து ஒருத்தரு பிசி 69 ஃபாலோ பண்ணுங்க பிரதர் கண்டிப்பா வரும்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தரு கால் பண்ணியே சொல்லியிருந்தாரு. எப்படின்னா 84 அப்படின்ற நம்பருக்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு 89 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. இந்த 29க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 24 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நம்பர் 4 வச்சு 64 ஓகேவா? இந்த 64 இந்த 64க்கு இங்க 69 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு இன்னைக்கு ரூ. 50,000 வின்னிங்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹேப்பி. ஆனா இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இங்க பாருங்க 64க்கு பாருங்க 1 இங்க அவர் எப்படி ஃபாலோ பண்ணிடுறாருன்னா 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து ரூ. 50,000 வின்னிங்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாரு. இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு இந்த 74 அப்படின்ற நம்பருக்கு இங்க 79 அப்படின்ற நம்பர் வரணும். அது எப்படின்னு பாருங்க. அது இந்த 69 வரலனாலுமே நான் இந்த தேதியில வந்து 79 தான் கெஸ்ஸிங் குடுக்கணும் இருந்தது. இங்க பாருங்க 29 ஃபர்ஸ்ட் நம்பரு. அதுக்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு 24 4 நாள் கேப் இது. கரெக்ட்டா எண்ணிக்கங்க 4 நாளு. அடுத்து 24லேருந்து 4 நாள் கேப்ல 74 இப்ப 74லேருந்து 4 நாள் கேப்பு. இப்ப இங்க 79 அப்படின்ற நம்பர் வரணும். இது எப்படின்னு பாருங்க. இந்த மாரி ஏற்கனவே வந்ததையும் நான் காமிக்கிறேன். பாருங்க. இது பாருங்க. இது வந்து 2022 சார்ட். ஓகேங்களா? 2022க்கான சார்ட்டு. இதில பாருங்க 24 அப்படின்னு ஒரு பிசி வந்திருக்கும். 24 அதிலிருந்து எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாள். ஓகேவா? 8 நாள் விட்டு கரெக்ட்டா பாருங்க. 8 நாள் இங்கிருந்து 29 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். இங்கேருந்து பாருங்க 29 மறுநாளே 74 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அடுத்து 8 நாள் விட்டு நமக்கு ஒரு பெரிய வின்னிங் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ரொம்பவே அந்த தேதியில வந்து அடுத்த 8 நாள் விட்டு நாம கரெக்ட்டா 79ன்ற நம்பர ப்ளே பண்ணிறணும் அப்படின்னு பார்க்கும்போது, மறுநாளே வந்து இந்த 79ன்னு வந்து ரொம்பவே ஏமாத்திருச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த 4 இங்க 4 நாள் கூட்டிக்கங்க. அடுத்து பாருங்க இங்க 5, 6, 7, 8 நாளு சாரி பாருங்க 5, 6, 7, 8 நாள் விட்டு அப்பவுமே சரி ஒரு வேளை வரும்ன்னு சொல்லிட்டு 79ன்ற நம்பர ப்ளே பண்ணா 78ன்னு வந்து போச்சு. ஆனா மறுநாள் பாருங்க அத கரெக்ட்டா 97ன்னு திருப்பி வந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்துச்சு. ஆனா இப்போ இதில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போனத பேசி பிரயோஜனம் இல்ல. இங்க பாருங்க 24க்கு 29 29க்கு 74 29க்கு 74 இந்த 74க்கு இங்க 79 ஓகேவா? இத தான் இப்போ நம்ம கேமு. கரெக்ட்டா பார்த்துங்க. 29லேருந்து 24 24லேருந்து 74 74லேருந்து 79 ஓகேவா? 74 79 ஓகேங்களா? 79ன்னு வரும்போது 879 அப்படின்ற நம்பர் வரணும். ஏன்னா ஏ போர்டில பாருங்க 068 அப்படின்ற நம்பரு செட் பண்ணிட்டு வராங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த 8ன்ற நம்பரு ஏ போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏ போர்டுல. ஏ போர்டில வரும்போது நமக்கு 879 அப்படின்ற நம்பர் வரலாம். ஏற்கனவே இந்த பாருங்க இந்த 7, 8 எப்படியெல்லாம் மேட்ச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா,
இங்கே பாருங்கள் 784 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதில் ஆப்போசிட்டு 347 அப்படின்னு இருக்குது. இதிலேருந்து இன்னொரு ஆப்போசிட்டு 874 அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த பாக்ஸ் அப்படியே இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இந்த இதிலேருந்து நமக்கு திரும்பவும் அதே நம்பர் பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சோ வரலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 74க்கு 79ன்னு வரும்போது நமக்கு இந்த 8ன்ற நம்பரே இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள் 879 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 3ன்ற நம்பருக்கு இங்கே 8ன்னு வந்துக்குது அந்த பாக்ஸ்லேயே. இப்போ நமக்கு திரும்பவும் வந்து 79 அப்படின்னு வரும்போது இந்த பாக்ஸில் வந்து இங்கே 784 பாக்ஸ்லேருந்தே இல்லை 347 பாக்ஸ்லேருந்தே திரும்ப நமக்கு இங்கே ஏதாவது ஒரு நம்பர் ஏ போர்டில் வரணும் அப்படின்னா 79ன்னு அடிச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ன்ற நம்பர் தான் வரணும். 379 ஒரு வேளை வரலாம். 379. ரெண்டாவது இந்த 734 அப்படின்னு வந்தால் அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரணும்? 6ன்ற நம்பர் தான் வரணும். ஏன்னா 7346 அப்படின்றது தான் எப்போவுமே வந்து வர நம்பரு. இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் இருக்கும் பாருங்கள் 6347ன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு இங்கே 6 அப்படின்னு வந்துச்சுன்னா திரும்ப நமக்கு இங்கே 6 அப்படின்னு வந்துச்சுன்னா 679ன்ற நம்பரே திரும்பவும் வரலாம் கேமில். 679 அப்படின்னு பாருங்கள். ஏ போர்டில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள் பிசி 70 அதுக்கு வந்து ஏ போர்டில் நான் 8 அப்படின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் 879 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது மேட்ச் ஆச்சாலும் அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.